புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 12 வரை. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. ஜேசுவின் தாயும் அங்கு இருந்தார். ஜேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்துக்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். ஜூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறு செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நகூம் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 2வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். கானாவூர் திருமணத்தில் ரசம் தீர்ந்து விட்ட போது அங்கிருந்தவர்களுக்கு வயிறு பசித்தது. அன்னை மரியாளுக்கு மட்டும் இதயம் பசித்திருக்கிறது. மற்றவர்களுடைய உணர்வுகளை அவளால் அழகாக புரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது. இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய படைப்பினுடைய உச்சத்திலே ஆண்டவர் மேற்கொண்ட உன்னதமான படைப்பினுடைய மேன்மை மனிதன் என்கின்ற படைப்பு. அந்த மனிதனை ஆண்டவர் தன்னுடைய உருவிலும் தன்னுடைய சாயலிலும் படைக்கின்றார். வல்லமையோடு படைக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த மனிதன் மனுஷி இந்த 2 பேரும் உருவாக்குகின்ற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். அந்த குடும்பத்தினுடைய அழகுக்குள்ளே தாய்மை என்பது மிக முக்கியமானது. அம்மா என்கின்ற உறவுக்குள்ளே தான் இந்த உலகம் முழுவதும் கட்டியாளப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் எல்லாருமே புரிந்து கொள்ளுவோம். தாய் என்பது ஒரு தவம், தாய் என்பது ஒரு சொத்து, தாய் என்பது ஒரு செல்வம். வாழ்க்கையினுடைய நிறைவிலே அனுபவிக்கத்தக்க ஒரு வல்லமையும் சிறப்பும் ஆசீர்வாதமும் அம்மா என்கின்ற படைப்பு. அதுதான் தாய்மை என்பது. கொடுப்பதற்காகவே இந்த உலகத்திலே பிறந்தது என்று நாங்கள் துணிவுபட கூறிக்கொள்ள முடியும். அதனால் தாய் என்கின்ற உறவினுடைய மேன்மையை இயேசு அனுபவிக்கின்றார். அன்னை மரியாள் அவரை கருவிலே சுமந்து கொண்டு அவரை பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி நல்ல பண்புகளையும் அவள் கொடுக்கின்றாள். தாய்மை என்பது அப்படித்தான். தாய் எப்போதுமே பிள்ளைகளுக்கு நல்லதை செய்து கொண்டு இருப்பாள். இன்று அன்பானவர்களே, இந்த நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிற ஒரு தாய் இருக்கிறாளே, அன்னை மரியாள். அவள் எப்பேற்பட்ட தாய் என்று சொன்னால், அவள் மனுக்குலத்தினுடைய ஒரு தாய். அவள் இறைவனுடைய தாய். இறைவனுடைய தாயாக எங்களுக்கு தரப்பட்டவள் சிலுவை அடியிலே இந்த மனுக்குலத்தினுடைய தாயாக எங்களுக்கு தரப்படுகின்றாள். இந்த மனுக்குலம் முழுவதுமாக தன்னுடைய அன்பின் மகனினுடைய சாட்சியத்தின் மேன்மையை வாழ வேண்டும் என்று அன்னை மரியாள் விரும்பி இன்றும் எங்களுக்காக அவள் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, அந்த நம்பிக்கையோடு ஒரு முயற்சி இருக்கின்ற போது அது நிச்சயமாக நடைபெறுகிறது. அன்னை மரியாள் இடத்திலே அந்த நம்பிக்கை இருந்தது, அந்த முயற்சி இருந்தது, அந்த விடாமுயற்சி இருந்தது. அதனாலே தன்னுடைய மகனிடத்திலே அவள் கேட்கின்றாள், ரசம் தீர்ந்து விட்டது. திருமண விழாக்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். சில திருமண விழாக்களிலே உணவுகள் அது இல்லாமல் போய்விட்டால் இந்த மணமகன் மணமகள் அங்கே வீட்டில் இருக்கிற எல்லாரும் எவ்வளவு பரிதரிப்பார்கள், மிகவும் கஷ்டப்படுவார்கள். மக்கள் தங்களை கேலி செய்வார்களே,
மக்கள் தங்களை ஏளனமாக பார்ப்பார்களே. ஏனென்றால் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தும் அங்கே உணவு பரிமாறப்படவில்லை, அங்கே உணவு சரியாக கொடுக்கப்படவில்லை, அங்கே உணவு தீர்ந்து போய்விட்டது, உணவு இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் எல்லாருக்கும் மிகவும் வருத்தம். அந்த திருமண வீட்டாரை பற்றி எல்லாரும் கேலியாக பேசுவார்கள். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் அன்பானவர்களே. பல திருமணங்களுக்கு நாங்களும் போயிருக்கிறோம். அந்த திருமணத்தில் ஒரு சில திருமணங்கள் இப்படியும் நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் வெட்கி நாணி போய் விடுவார்கள். ஏனென்றால் எல்லாரையும் அழைத்திருந்தோம், ஆனால் அவர்களுக்கு சரியான உணவு கொடுக்கப்படவில்லை. ஜூத மரபை பொறுத்த மட்டும் இந்த ரசம் கொடுப்பது என்று சொல்லுவது ஜூத மரபினுடைய ஒரு சிறப்பான ஒரு வழக்கம். அது எப்போதுமே ஜூதர்கள் அதை செய்து கொள்ளுவார்களாம். அதனுடைய அடிப்படையில் என்பானவர்களே, ரசம் தீர்ந்து விட்டது. அங்கே எல்லாரும் திகைத்து போனார்கள். மணமகன் மணமகள் அங்கே இருந்த எல்லா உறவுகளும் திகைத்து போனார்கள். என்ன செய்வது? எல்லாரும் அன்பானவர்களே அந்த திருமண குடும்பத்தை பற்றி கேவலமாக ஏளனமாக பேசுகின்ற போது அன்னை மரியாள் மாத்திரம் அவர்களுக்குரிய உதவியை செய்வதற்கு போகின்றாள். இந்த பண்பு ஒரு அற்புதமான பண்பு என்பதை நாங்கள் பலரும் புரிந்து கொள்ளுகிறோமா? இன்றைக்கு அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற போது நம்பிக்கை இழந்த வாழ்க்கைக்குள்ளான் நாங்கள் வாழுகிறோம். முயற்சி என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ள விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். அதனால் என்ன செய்கிறோம்? எங்களுடைய வாழ்க்கையில் தொலைந்து கொண்டே இருக்கிறோம். சாதாரணமாக மற்ற மனிதர்களுக்கு ஒரு உதவி செய்வதற்கு விருப்பமில்லாத மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து முடித்து கொண்டிருக்கிறோம். ஒரு திருமண வீட்டுக்கு நாங்கள் போனால் அங்கே போய் நாங்கள் எப்படி அமர்ந்திருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், அங்கே நாங்கள் சாப்பிடுவதற்காகத்தான் போவது போல அங்கே உணவை நாங்கள் தேடிக்கொண்டு திரிவோம். ஆனால் அவர்களை வாழ்த்துவதற்கு பதிலாக, அவர்கள் மனநிறைவோடு இருப்பதற்கு பதிலாக நாங்கள் எவ்வளவு ஏளனமான வார்த்தைகளை நாங்கள் பேசி இருக்கிறோம். அவர்கள் நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம் அன்பானவர்களே. இப்படி ஒரு அழகான திருமண வீடு தான் அங்கே கானாவிலையும் நடைபெற்றது. ஆனால் அன்னை மரியாள் அந்த இடரை தீர்ப்பதற்காக தன்னுடைய மகனிடத்திலே பரிந்து கேட்கிறாள். அப்போது இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், அந்த நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுவார். இதுதான் இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய நேரம் வந்தது யாருக்கு தெரிந்தது? அன்னை மரியாளுக்கு தெரிந்தது. அதனால் தான் அவர் சொல்லுவாள், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இன்று வரைக்கும் அன்னை மரியாள் தோன்றின அத்தனை காட்சிகளிலேயும் அன்னை மரியாளினுடைய உன்னதமான வார்த்தை அதுதான், அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள். எத்தனையோ காட்சிகளில் அன்னை மரியாள் தோன்றி இருக்கிறாள். அன்னை மரியாள் எங்களுக்கு சொல்லுகின்ற உன்னதமான பாடம், இயேசு உங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். இயேசுவினுடைய உன்னதமான திருவுளத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன், நான் திருவுளத்தை நிறைவேற்றி மனுக்குலத்தினுடைய தாயாக இருக்கிறேன் என்று அதே போல நீங்களும் இயேசுவினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுங்கள். அவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்யுங்கள் என்கின்ற ஒரு சிறப்பான அழைப்பை அன்னை மரியாள் இன்று எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறாள். அன்பானவர்களே, தாயின் முன்னிலையிலே தனது பொது வாழ்க்கையை இயேசு தொடங்குகின்றார். கல்வாரியிலே அதே தாயினுடைய மடியிலே இந்த உலக வாழ்க்கைக்கு இயேசு முற்றுப்புள்ளி வைக்கின்றார். இந்த உலக வாழ்க்கை எப்படி இந்த இறப்போடு இந்த உலக வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். இயேசுனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய பார்வையில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததாக அங்கே தோன்றுகிறது. ஆனால் இயேசு இன்றைக்கும் எப்போதுமே எங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை இயேசு மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வலியுறுத்துவார். மத்தேயு நற்செய்தியினுடைய கடைசி வார்த்தைகளை தான், நான் உலகம் முடியும் பரியந்தம் உங்களோட இருக்கிற ஆண்டவர். அப்போ நாங்கள் அன்னை மரியாளை பார்க்கிற போது அவள் கல்வாரி பாதையிலே அவரோடு பயணிக்கின்றார். அவருடைய பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரை அவருடைய உயிர்ப்பினுடைய சிறப்பு மட்டும் அன்னை மரியாள் திருச்சபையினுடைய உன்னதமான தாயாக அவள் விளங்கி இருக்கிறார். திருச்சபைக்காக எப்போதுமே பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைய சூழ்நிலையிலே மற்றவருடைய துன்பத்திலே பங்கெடுப்பதற்கு எனக்கு விருப்பமாக இருக்கிறதா, அல்லது நான் அதை பார்த்தும் பார்க்காமல் போகிறேனா? பலர் அன்பானவர்களே வீழ்ந்து கிடக்கிற போது தூக்க மனமில்லாத மனிதர்கள் நாங்கள் இருக்கிறோம். பசியால் வாடிக்கொண்டிருக்கிற போது ஒரு வேளை உணவு கொடுப்பதற்கு விருப்பமில்லாத மனிதர்கள் நாங்கள் இருக்கிறோம். மற்றவர்கள் துன்பத்திலே வேதனையிலே வாடிக்கொண்டு இருக்கிற போது பாராமுகமாக நாங்கள் சென்று இருக்கிறோம். நோயுற்று இருந்தால் பார்ப்பதற்கு தவறி இருக்கிறோம். சரியான ஆடை இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் எங்களிடம் உள்ளதை கொடுப்பதற்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியாள் எங்களுக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன தெரியுமா? அவள் என்ன சொல்லுகிறாள்? அந்த துன்பத்தை துடைப்பதற்கு தான் முன் நின்றாள். அந்த துயரை போக்குவதற்கு அன்னை மரியாள் தானே முன் சென்றாள். தன்னுடைய மகனிடத்திலே கேட்கிறாள். அவர்
அந்த தண்ணீரை ரசமாக மாற்றி கொடுக்கின்றார். இந்த வல்லமை, இந்த அருள் அடையாளம் யார் மூலமாக நடக்கிறது? அன்னை மரியாள் மூலமாக. அன்னை மரியாளோட தாயினுடைய தவிப்புகள், மற்ற மனிதர் படுகின்ற வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஒரு தாயாக அவளினாலே புரிந்து கொள்ள முடிந்தது. இன்றைக்கு எங்களால் இதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது ஏன்? எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள், எத்தனை பேர் வேதனைப்படுகிறார்கள், எத்தனை பேர் துன்பப்படுகிறார்கள், எத்தனை பேர் நோயின் தாக்கத்திலே வேதனையிலே தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அன்பானவர்களே எங்களாலே பார்க்க முடியவில்லை? ஏன் அவர்களுக்கு பக்கத்திலே போய் ஆறுதல் கூற முடியவில்லை? நான் மட்டும் வாழ்ந்தால் இருக்கின்ற சமுதாயத்தில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் மட்டும் வாழலாம், அதைவிட மேலாக நான் பார்த்தேன் என்னுடைய குடும்பம் மட்டும் வாழலாம். சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து நான் இறந்து போகிறேன். நான் பிறக்கிறேன், எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் கொஞ்சமாக நான் வாழுகிறேன், நான் இறந்து போகிறேன். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய வட்டமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அன்பானவர்களே, ஒருக்க சிந்திச்சு பார்ப்போம். எத்தனை காலமாக நாங்கள் போய்விட்டது மற்ற மனிதர்களுக்கு நாங்கள் உதவி செய்து, துன்பத்திலே, வேதனையிலே, கஷ்டத்திலே வாடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை பார்க்க மனமில்லாதவர்களாக நாங்கள் இருக்கிறோமே. ஒரு குடும்பத்தில் இருக்கிற தவிப்புகள், ஏக்கங்கள், தோல்விகள் இது எல்லாம் வருகிற போது அன்பானவர்களே ஒரே ஒரு வார்த்தை, அன்னை மரியிடம் நாங்கள் போக வேண்டும். அவள் எங்களுக்காக பரிந்து பேசுவாள். மனிதர்களை நாங்கள் நம்பி ஏமாந்து போனோம் தானே. இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். என்னுடைய குடும்பத்திலே துன்பம் இருக்கிறதா, வேதனை இருக்கிறதா, கஷ்டம் இருக்கிறதா, தோல்வி இருக்கிறதா, நோய் இருக்கிறதா, பிரச்சனை இருக்கிறதா, அன்னை மரியாள் இடத்துல நாங்கள் போவோம். அவள் நிச்சயமாக எங்களுக்காக பரிந்து பேசுவாள். அவர் இயேசுவை கருத்தாங்கி பெற்றெடுத்தவள். அன்பானவர்களே, இன்றைய திருமணங்களை நாங்கள் பார்க்கலாமே. உறவுகள், நண்பர்களுடைய அழைப்பேற்று திருமணத்துக்கு செல்பவர்கள் இந்த மன மக்களின் வீட்டாரை பற்றி கவலைப்படுவதே இல்லை. ஏதோ தாங்க போகிறோம், இருப்பதை கொடுக்கிறோம், அவர்கள் போட்டதை நாங்களும் கொடுக்கிறோம், அதற்கு மேலாக கொடுப்பதற்கும் விருப்பம் இல்லை, அதனாலே அவர்கள் தந்தார்கள், நாங்களும் கொடுக்கிறோம். கொடுக்கல் வாங்கல் இதுதான் இன்றைக்கு திருமணத்திலே நடைபெறுகிறது. நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அதையும் நாங்கள் திருப்பி கொடுத்து விட்டு வருகிறோம். இதுதான் கொடுக்கல் வாங்கல். நான் எடுத்துக்கொண்டதை நான் கொடுத்து விட்டு வருகிறேன். இது திருமணம். இன்றைக்கு அப்படி தான் இருக்கிறது. எல்லாரும் திருமணத்துக்கு எதற்காக போவார்கள்? இந்த மணமக்களை மனநிறைவோடு வாழ்த்தி, அந்த மணமக்களுக்காக சபித்து, அவர்களுக்கு ஆசீர்வதித்து, அந்த மன வீட்டாரை பற்றி எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் நாங்கள் ஏதோ போகிறோம், இருக்கிறோம், சாப்பிடுகிறோம், வருகிறோம். திருமணங்கள் அன்பானவர்களே இறைவனாலே ஆசீர்வதிக்கப்படுகின்ற ஒரு விடயம். ஒரு அழகான குடும்பத்தை நாங்கள் உருவாக்குகிற ஒரு நேரம். நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அந்த குடும்பத்தை பற்றி நாங்கள் பெருமைப்பட வேண்டும். அன்பானவர்களே, அன்னை மரியாள் எப்போதுமே எங்களோடு இருக்கிறாள். அவளுடைய அந்த அன்பு பராமரிப்பு எங்களோடு எப்போதுமே இருக்கிறது. ஆபிரகாம் லிங்கன் ஒரு தடவை சொல்லுவார், இந்த உச்சத்துக்கு நான் இவ்வளவு இருந்தும் கூட, நான் ஜனாதிபதியாக இருந்தும் கூட, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பணிவாகவும் நான் நேர்மையாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய அம்மா. என்னுடைய அம்மா அவ்வளவு தூரத்துக்கு என்னை சிறப்பாக வழி நடத்தினாள் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எழுதுகின்ற போது சிறப்பாக எழுதுவார். புனித அகுஸ்தினாரை நாங்கள் பார்க்கிறோமே, அப்படி ஒரு தாய் அவருக்கு கிடைத்தபடியினாலே இன்று புனிதத்துவத்தினுடைய உச்சத்திலே இருக்கிற ஒரு அற்புதமான புனிதராக எங்களுக்கு தரப்படுகிறாரே இந்த புனித அகுஸ்தினார். மோனிக்கம்மாள் எப்போதுமே தன்னுடைய பிள்ளைக்காகவே அவள் வாழ்ந்து முடித்திருக்கிறாள். அப்போதுதான் புனித அகுஸ்தினார் சொல்லுவார், இன்று நான் உமது பிள்ளையாயிருந்து பலருக்காக பரிந்து பேசி சபிக்கிறேன் என்றால் நீர் எனக்கு தந்த என்னுடைய அருமையான தாயினால் தான் என்று சொல்லுவார். அன்பானவர்களே, திருமண வாழ்க்கையிலே மிகவும் அற்புதமான ஒரு சிறப்பு அம்மா. அந்த அம்மாவினுடைய சிறப்பை அன்னை மரியாள் அனுபவித்தாள். இயேசுவும் அம்மா என்கின்ற வார்த்தைக்குள்ளே அர்த்தத்தை அழகாக புரிந்து கொண்டார். இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். எத்தனை மனிதர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், எத்தனை மனிதர்களை நாங்கள் மதித்து நடக்கிறோம், எத்தனை மனிதர்கள் துன்பத்திலே வேதனையிலே இருக்கிற போது கரம் கொடுத்து தூக்கி விடுகிறோம், எத்தனை மனிதர்கள் பசியாக இருக்கிற போது நான் முடிந்த உணவை கொடுக்கிறேன், ஆடையின்றி இருக்கிற போது எனக்கு உள்ளதை கொடுக்கிறேனா, நோயுற்று சிறையில் இருக்கிற போது முடிந்தளவுக்கு போய் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி பார்த்து விட்டு வருகிறேனா. கிறிஸ்தவத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவினுடைய உன்னதமான சாட்சிகளாக நாங்கள் வாழுவதற்கு அன்னை மரியாள் எங்களுக்கு சரியான வழியை காட்டி கொண்டிருக்கிறாள். எனவே அன்பானவர்களே, அன்னை மரியாள் எங்களோடு சேர்ந்தும் பயணித்து கொண்டிருக்கிறார்.
இயேசு எங்களோடு இருப்பது போல அன்னை மரியாள் தொடர்ந்தும் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றாள். எனவே நல்ல குடும்ப உறவுக்குள்ளே நாங்கள் வாழுவோம், மற்ற மனிதர்களை நாங்கள் நேசிப்போம், அன்பு செய்து வாழுகிற அந்த நல்ல மனப்பக்குவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் ஆண்டவரை பார்த்து நாங்கள் செபிப்போம். ஆமென்.